விருச்சிக ராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு ராசி பலன்களை காணவிருக்கிறோம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுச நட்சத்திரம் 4 பாதமும், கேட்டை நட்சத்திரம் 4 பாதமும் இந்த விருச்சிக ராசியில் வருவீர்கள். என்றும் இளமையோடும் விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் 6வது மாதத்திற்கு மேலாக 9ஆம் இடம் செல்கிறார். என்ன, பாக்கியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த சொத்துக்களில் இருந்துட்டு வந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி அது உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும். அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியம் பெருகி அந்த மருத்துவ செலவெல்லாம் உங்களுக்கு குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத நீண்ட நாட்களாக பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பீங்க. என்ன விருச்சிக ராசி அன்பர்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அல்ல 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பெண் கிடைத்து திருமணமெல்லாம் முடிந்து குழந்தை பாக்கியம் இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்குது இந்த வருடம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு நிலமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல விலைக்கு தள்ளி விட்டுறணும், வித்துறணும் அப்படின்னு பார்ப்பீங்க. என்ன, அதெல்லாம் இத்தனை நாளாக தட்டி போயிருக்கோம். என்ன, அந்த விஷயத்தையும் அதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்பும் நல்ல தொகைக்கு, நீங்கள் எதிர்பார்க்காத தொகைக்கு விற்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 2026ல் உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காத்து கொண்டிருக்கு. சனி பகவான் 5ஆம் இடம் வருடம் முழுவதும் இருப்பார். ராகு பகவான் 4லும், கேது பகவான் 10லும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே கொஞ்சம் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருக்கிற வேலையை எக்காரணத்தை கொண்டு விட்டுற வேணாம். என்ன, உங்களை பிடிச்சி தள்ளும் இந்த வேலையை விடுன்னு. என்ன, நீங்கள் யார் பேச்சையும் கேட்காம அந்த வேலையில் நிரந்தரமாக இருந்தீங்கன்னா அடுத்த நீங்கள் தான் ஒரு பணி உயர்வோ பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள்லாம் இருக்குது. போட்டி பொறாமைகள் வேலையில் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் மூலியமாக உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் வரும் வேலை இடத்துல. அதெல்லாம் சற்று பார்த்து கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும், அகலக்கால் வைக்காமல் நீங்கள் ஒரு கச்சிதமாக ஒரு தொழிலோ வியாபாரமோ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வழிவகுக்கும். கடந்த வருடம் எப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ துன்பப்பட்டீங்களோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போகிறீங்க. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சான் அந்த கதையாக உங்களை போன வருடம் அப்படியே ஒரு கூண்டில் அடைச்ச மாதிரி சிறையில் அடைச்ச மாதிரி இருந்தீங்க. இனி சரகு விரிச்சு இந்த வருடத்தில் 2026ஆம் ஆண்டு நீங்கள் எல்லாம் பறக்க இருக்கீங்க. அப்படிங்கிறத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமையப்பட இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் இடமாற்றம் பணிமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழ இருக்குது. நல்லபடியாக இருக்கிற வேலையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த பாதுகாத்து கொள்வீங்க. அதே போல் அந்த இருக்கிற வேலையில் சற்று பார்த்தோம் அப்படின்னா அந்த தொழில் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக கொஞ்சம் படித்து வைத்து அந்த ஞானத்தை பெருக்கிக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவசியமும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் முடிந்தளவு அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. கொஞ்சம் படித்து அந்த அறிவை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சற்று நிதானமாக இந்த வருடம் நீங்கள் அப்படியே போனீங்க அப்படின்னா, வேலையை மட்டும் அப்படியே பாதுகாத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பண வரவாக இருக்கட்டும், மன அமைதியாக இருக்கட்டும், அந்த நிறையா சிக்கல்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளாக சின்னதாக சண்டைகள் மறையும். முடிந்தளவு நீங்கள் வீண் விதண்டாவாதங்கள், ஈகோ சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாணவர்கள் படிப்புலையும் நல்லா படிப்பாங்க. அதையும் தாண்டி ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதிக நாட்டம் பெற்று விருதுகள் வாங்கக்கூடிய, பட்டம் வாங்கக்கூடிய அல்லது பரிசுகள் வாங்கக்கூடிய நிலைமையெல்லாம் கூட இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் நல்லபடியாக இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமையப்பெறும் அப்படின்னா, அகலக்கால் வைக்காமல் இருந்தால் அற்புதமாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறது அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு, சனிக்கிழமையில் முடிந்தால் சனீஸ்வர வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமையில் கேது பகவான் வழிபாடும் செய்துட்டு வர உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சாதகமான நிலை கொண்டு செல்லும் என்று தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.